கிரகம், ராசிக்கு 3ல் வந்தாருன்னா டேஷ் போட்டு 10ல் ஒரு கிரகம், 6ல் வந்தாருன்னா 4ல் ஒரு கிரகம், 10ல் வந்தாருன்னா 1ல் ஒரு கிரகம், அதாவது அவர் கூடவே 11ல் இருந்ததுன்னா 7ல் வேற கிரகம் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கோச்சார வேதம் ஏற்பட்டு கெடுபலன்கள் எதுவும் செய்யாது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதில் வந்து சூரியனுக்கு வேதை வந்து கிடையாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். ஓகேங்களா? இதே கான்செப்ட் தான் அசுப கிரகங்களான செவ்வாய், சனி, ராகு, கேது எல்லாத்துக்குமே இது பொருந்தும். அடுத்ததாக இன்னும் ஒரு சின்ன விஷயத்தை சொல்லி நான் நிறைவு பண்ணிக்கிறேன், டைம் ஆகுது. இப்போ தசா புத்தி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், தெரியாத விஷயம் இல்லை. தசா புத்தி. இப்போ நாம் எப்படி தசா புத்தியை பொதுவாக பார்க்குறோம் அப்படின்னா, பாவக ரீதியாக லக்ன சுபர், பாபர், அசுபர் அப்படிங்கிற கான்செப்டில் இது நல்லது பொண்ணு அல்லது கெட்டது பொண்ணு எதையாவது ஒன்று சொல்கிறோம். ஆனால் காமனாக இன்ன திசை இன்ன புத்தி, நல்லது கெட்டது, இன்ன திசை இன்ன புத்தி, நல்லது கெட்டது அப்படிங்கிறதுக்கு ஒரு சார்ட் இருக்கு. சரிங்களா? இது ரொம்ப ஷார்ட்டாக 2 நிமிஷத்தில் நீங்கள் முடிஞ்சால் எழுதுங்க அல்லது வீடியோவில் பார்த்துக்குங்க. மொத்தமே 5 நிமிஷத்தில் சொல்லி முடிச்சிருவேன். டக்கு 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 டக்குன்னு நீங்கள் பண்ணிட வேண்டியது. ஃபஸ்ட்டு ஏகிட்ட அனுமதி வாங்கிக்கிறேன். ஓகே, டக்கு டக்குன்னு முடிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு சூரிய திசை தலைப்பில் போட்டுக்குங்க. போட்டுக்கிட்டீங்களா? அதற்கு கோடு போட்டுட்டு கீழே வரிசையாக எழுதுங்க. நான் சொல்கிற மாதிரி சூரியன் 4 எழுத்து எழுத வேண்டாம், சூன்னு ஒரு எழுத்து மட்டும் எழுதுங்க. சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, குரு, சனி, புதன், கேது, சுக்கிரன் 9 எழுதிட்டீங்களா? ஓகே, இப்போ நான் சொல்கிறத மட்டும் பண்ணுங்க. சூரியன் எழுதுனீங்க இல்லையா, எண்ட் போடுங்க. சூரியன் கிட்ட எண்ட் போடுங்க. சந்திரன் ரைட் போடுங்க. செவ்வாய் ரைட் போடுங்க. ராகு எண்ட் போடுங்க. குரு சமன் போடுங்க. குரு வந்து சமம் போடுங்க. சனி, புதன், கேது, சுக்கிரன் எல்லாத்துக்கும் எண்ட் போடுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சூரிய திசையில் 2 மட்டும் ரைட் மார்க் இருக்கா? சூரிய திசையில் 2 மட்டும் ரைட் மார்க் இருக்கும். அப்போ சூரிய திசையில் சந்திர புத்தியும் செவ்வாய் புத்தியும் தான் நல்லதை பண்ண, மற்றதெல்லாம் கெட்டது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? சந்திரனுக்கு போங்க, அப்படியே டக்குன்னு போங்க. அதே போல் எழுதுங்க. சந்திரன், செவ்வாய், ராகு, குரு, சனி, புதன், கேது, சுக்கிரன், சூரியன். ஓகே, இதில் சந்திரனுக்கு டிக் பண்ணுங்க. செவ்வாய் ராகுக்கு இன்ட்டு பண்ணுங்க, பெருக்கல் போடுங்க. குருவுக்கு ரைட் பண்ணுங்க. சனிக்கு பெருக்கல் போடுங்க. புதனுக்கு ரைட் பண்ணுங்க. கேதுக்கு பெருக்கல் போடுங்க. சுக்கிரனுக்கு ரைட் போடுங்க. சூரியனுக்கு பெருக்கல் போட்டுருங்க. ஓகேங்களா? அடுத்தது செவ்வாய். அதே போல் அந்த ஆர்டரை எழுதிக்கோங்க. செவ்வாய்னா செவ்வாயிலிருந்து ராகு, குரு, சனி அப்படி எழுதிக்கோங்க. இதில் செவ்வாய் ராகு எண்ட் போடுங்க. குரு ரைட் போடுங்க. சனி, புதன், கேது, சுக்கிரன் வரைக்கும் எண்ட் போடுங்க, பெருக்கல் போட்டுருங்க. சூரியன், சந்திரன் ரைட் போட்டுருங்க. சூரியன், சந்திரன் ரைட் போட்டுக்கோங்க. அடுத்து ராகு. ராகுனுடைய புத்திகள் எழுதிக்கோங்க. ராகு புத்தி பெருக்கல் போட்டுங்க. குரு ரைட் போடுங்க. சனி பெருக்கல் போடுங்க. புதன் ரைட் போடுங்க. கேது பெருக்கல் போடுங்க. சுக்கிரன் சமம் போடுங்க. சூரியன், சந்திரன், செவ்வாய் பெருக்கல் போட்டுருங்க. அடுத்து குரு திசை. குரு, சனி, புதன், கேது, சுக்கிரன், சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு. இதில் குரு, சனி, புதன் 3க்கும் ரைட் போடுங்க. குரு, சனி, புதன் 3க்கும் ரைட் போட்டுங்க. கேது பெருக்கல் போடுங்க. சுக்கிரன் ரைட் போடுங்க. சூரியன் சமம் போடுங்க. சந்திரன் ரைட் போடுங்க. செவ்வாய், ராகு பெருக்கல் போட்டுங்க. அடுத்து சனி திசையில் சனிக்கு பெருக்கல் போடுங்க. புதனுக்கு ரைட் பண்ணுங்க. கேதுக்கு பெருக்கல் போடுங்க. சுக்கிரனுக்கு ரைட் பண்ணுங்க. சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு எல்லாத்துக்கும் பெருக்கல் போடுங்க. குருவுக்கு ரைட் போட்டுங்க. அடுத்து புதனில் புதன் புத்தி ரைட் போடுங்க. கேது பெருக்கல் போடுங்க. சுக்கிரன், சூரியன் ரைட் போட்டுக்குங்க. சந்திரன், செவ்வாய், ராகு பெருக்கல் போட்டுங்க. குரு ரைட் போடுங்க. சனி பெருக்கல் போட்டுருங்க. அடுத்து கேது புத்தி பெருக்கல் போடுங்க. சுக்கிரன் சமம் போட்டுங்க.
சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு எல்லாம் பெருக்கல் போடுங்க. குரு ரைட் பண்ணுங்க, சனி பெருக்கல் பண்ணுங்க, புதன் ரைட் பண்ணுங்க. அடுத்து லாஸ்ட்டாக சுக்கரன் பற்றி ஓகே பண்ணுங்க. சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு பெருக்கல் போட்டுங்க. குரு, சனி, புதன் ரைட் பண்ணுங்க, கேது எண்ட் பண்ணுங்க. அவ்வளோதான். வேகமாக சொல்லியிருக்கிற எக்ஸ்பிரஸ் வேகமாக இருக்கும். எழுத முடியல நீங்கள் டிவியில் பார்த்துக்கோங்க. மதிய நேரத்தில் திரும்ப போட்டு பார்த்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் ஒரு சார்ட் மாதிரி போட்டு ஒரு லேமினேட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா நடப்பு தசாபத்தி என்னன்னு பார்த்துக்கலாம். அவங்க பாவக ரீதியாக சுபர், பாவர், அசுபர் ஏதோ ஒரு சமாச்சாரம் இருந்துட்டு போட்டோம். ஆனால் ரூல் என்ன சொல்லுது, இந்த திசையில் இந்த புத்தி கெட்டது, இந்த திசையில் இந்த புத்தி நல்லது அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு அதையும் பலனில் ஜாயின் பண்ணிக்கிட்டு இந்த அற்புதமான ஒரு வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த கணீர் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை சேலம் ஐங்கரன் ஜோதிட பயிற்சி மையத்தின் சார்பாக தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா வாங்க வரும் சார். ஐயா அவர்களுக்கு இரும்பாலை சேலம் விஜயன் ஐயா சிறப்பு செய்ய இருக்கிறார். அவரை தொடர்ந்து யாமணி மேடைக்கு வருமாறு எண்கணிதமும் அதன் சிறப்புகளும் என்ற தலைப்பில் பேசுகிறார். நீங்கள் போடுங்க, போதுங்க.